சேயாகவும் பின்னர் தாயாகவும் இந்திய வல்லாதிக்கத்தின் முன்பு தீயாகவும் நின்ற எங்களின் இமயம் வயோதிபத்தின் எல்லையுள் நின்ற போதும் ஆன்ம வல்லமையால் எங்களின் விடுதலை குரலை உரத்துப் பாடிய தாய்ப்பறவை காயங்கள் ஆற்றும் வகையின்றி தவித்து கண்ணீர் சிந்தி துடித்த மாந்தர்கள் துயரினை உள்ளத்து வன்மையால் உந்தியில் வளர்த்த தீயினால் உலகுக்குச் சொன்ன உத்தமி 1988 ஆண்டு மட்டு நகரின் மாமாங்க முன்றலில் 31 நாட்கள் தன் உயிர் தேய்த்த அன்னை பூபதியை நினைவு கூர்ந்து தமிழினம் நெஞ்சுருகி நிற்கும் கோலமிது. தமிழீழ தேசத்திற்காய் உயிர் நீத்த நாட்டுப் பற்றாளர்களை நினைவு கூறும் நாளும் இது. தாய்குலத்தின் பெருமைக்கு சித்தானவள், தாய்குலத்தின் பெருமைக்கு சித்தானவள், தரணி என்றும் தமிழன்னை என ஆனவள், தரணி என்றும் தமிழன்னை என ஆனவள், தலைவனின் சிந்தனை செயலானவள், தலைவனின் சிந்தனை செயலானவள். அடிமை என்று எவர் எம்மை காலில் மிதிப்பரோ அவர் முன் பட்ட மரங்களும் கூட உயிர்த்து நின்று போராடும். குஞ்சென்றும் மூப்பென்றும் பாராது எங்கள் காட்டுப் பறவைகளெல்லாம் சேர்ந்து நின்று பகை விரட்டும். அன்றைய இந்திய வல்லாதிக்க அரசுக்கு மட்டுமல்ல, ஆக்கிரமிக்க வரும் எவர்க்குமே தமிழீழம் கூறும் செய்தி இது. இதனையே அன்னை பூபதியின் தியாக வரலாறு இந்த அகிலத்திற்கே உரைக்கின்றது. இந்திய அரசுக்கு எதிராக 2 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 1988 ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி மட்டக்களப்பில் உள்ள மாமாங்க பிள்ளையார் ஆலயம் ஒன்றில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார் அன்னை பூபதி. அன்னையின் கோரிக்கைகள் எதுவும் அன்றைய இந்திய அரசினால் நிறைவேற்றப்படாமலேயே ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தியாக மரணமடைந்தார்.